வேட்டையை வைத்துக்கொண்டு வேட்டை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்த தமிழக அரசு ரேஞ்சரு ஃபாரஸ்ட் எல்லாம் அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நீங்க தொந்தரவு இல்லை, திடீர்னு பார்ப்பாங்க 4 பேரை பிடிச்சி போட்டு ஆளுக்கு 20,000 ஃபைன் போட்டுருவாங்க. அது கணக்கிலையும் வராது, அது அந்த போலீஸ்காரங்க போயிடும். இதுதான் நடந்தது. 1 வருஷம் 2 வருஷம் பல ஆண்டுகளாக இருந்தது. ஆக அந்த வேட்டையாடி முயலை வேட்டையாடி அவங்க குலதெய்வ ஜக்கம்மாளுக்கு அந்த ரத்தத்தை படைச்சு அவங்க அந்த கலாச்சார விழாவை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுபவர்கள். அவர்களை அந்த அதை செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருந்த அந்த நிலையை மாற்றி அந்த சமுதாயத்தை சேர்ந்த வேட்டை நாயக்கர் சமுதாயம், அதாவது நாயக்கர், கவுண்டர், இது மாதிரி 3 சமுதாயம் சேர்ந்தது தான் அந்த வேட்டை நாயக்கர் சங்கத்தில் இருக்காங்க. அவர்களை கேட்டுக்கொண்ட பிறகு பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து அவர்கள் 50 பேரை நானே என்னுடைய செலவில் டெல்லிக்கு அழைத்து சென்று, ரயில் அழைத்து சென்று அவர்களுக்கு பாராளுமன்றத்தை காட்டி அதோடு அதனுடைய தொடர்புடைய அமைச்சரையும் பார்க்க வைத்து அவர்களுக்கு நான் பாராளுமன்றத்தை பேசிய பிறகு பாராளுமன்றம் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. என்னென்னு, அந்த மாதிரி வேட்டை நாய் வைத்திருப்பவர்கள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அது வேட்டை நாய்கள் வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்கப்பட்ட ஒன்று அல்ல, வைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு கடிதம் கொடுக்க, அந்த கடிதத்தை எல்லாருக்கும் அது யாரெல்லாம் அதுக்கு தொடர்புடையவர்களோ அத்தனை பேருக்கும் கடிதம் கொடுத்துருக்கேன். அதனால அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதெல்லாம் அவர் 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம்லாம் முடியாத எல்லாம் முடித்து கொடுக்கிறதுனால் இந்த பஞ்சப்பட்டி ஏறி முடியாமல் இல்லை, தமிழ்நாடு தடையாக இருக்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நடக்கிற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் 2024 தேர்தல். இந்த 2024 தேர்தலில் 19 ஏப்ரல் மாதம் 19 ஏறுகிறது. நீங்க உங்களுடைய மேலான வாக்குகளை தர வேண்டும் என்பது மட்டுமல்ல, கடந்த முறை என்னை சொந்த செலவில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். அந்த 1200 மாணவர்களை படிக்க வைக்கிறேன் சொன்னேன், படிக்க வைத்து விட்டேன். அதற்கான செலவு 118 கோடி, எவ்வளவு 118 கோடி செலவு பண்ணி அந்த ஏழை மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். இப்ப 2வது வாக்குறுதியை தருகிறேன். இது இந்த பாராளுமன்ற தொகுதியில் 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்து தரப்படும் என்ற 2வது வாக்குறுதியை கொடுக்கிறேன். அது இன்னைக்கு உயர்தர மருத்துவம் காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல. நான் சொல்லுவது திடீர்னு ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன், இடுப்பு ஆபரேஷன், இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடனே 4 லட்சம் 5 லட்சம் கட்டுமா. ஏழை மக்கள் எங்கே போவாங்க? அதனால அவர்களுக்கு அவர் குடும்பத்துக்கு 10 லட்சம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அதற்கான தொகையை நானே கட்டி 2வது உங்களுக்கு இந்த 2வது வாக்குறுதியான 1500 குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவத்தை செய்வேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆக 2 வாக்குறுதி தனிப்பட்ட முறையில் 1500 மாணவர்கள் மீண்டும் படிப்பார்கள். அந்த செலவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதையும் செய்து கொடுக்கிறேன். எனக்கு என்ன, ஏழை மக்கள் என் தொகுதியில் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப நடக்கப்படுறது பாராளுமன்ற தேர்தல், டெல்லிக்கான தேர்தல். இந்த தேர்தலில் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். ஏற்கனவே ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பாதீர்கள். அந்த வகையில் எனக்கு இந்த ஊழல் என்றாலே எத்தனை வார்த்தை எழுத்துன்னு தெரியாது. நான் அதற்காக வரவில்லை, சம்பாதிக்கவும் வரவில்லை. அரசியல்வாதி என்றால் எப்படி சம்பாதிக்கலாம், எத்தனை கோடி சம்பாதிக்கலாம்னு வந்துடுவான். நான் அத்தனை கோடியை நான் விட்டுட்டு போறதா நினைக்கிறேன். அது ஒரு கருணை அடிப்படையில் உதவின்னு செய்யறேன், அவ்வளவுதான். அதனால அங்க டெல்லிக்கு இன்னைக்கு 10 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் டெல்லியில் மிக சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். அவங்க ஆட்சியில் 70 பேர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அந்த மோடி அரசுடைய ஆட்சியில் 70 பேர் ஆட்சி செய்கிறாங்களே. யாராவது இந்த பேர் அங்க லஞ்சம் வாங்கினா இங்க ஊழல் பண்ணான்னு யாராவது ஒருத்த வார்த்தை சொல்ல முடியுமா? வேணும்னா வம்புக்கு ஏதாவது சொல்லி வைப்பான். உண்மை அதுல எதுவும் கிடையாது. ஆக 70 அமைச்சர்கள் இருக்கிற ஒரு அமைச்சரவையில் யாரும் மோடி முதற்கொண்டு ஒரு பைசா கூட வாங்கவில்லை என்பதை பத்திரிகையில் எழுதுகிறது. மக்கள் பேசுகிறார்கள். அதை அப்படியே விட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் பாருங்க, ஊழல் லஞ்சம் செய்யாத ஒரு அமைச்சரை காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்காங்க. ஒருத்தர் போனவர் இன்னும் உள்ள இருக்காரு, ஒருத்தர் போயிட்டு இன்னும் பாதி ரிசல்ட்ல இருக்காரு. மீது எல்லாம் இன்னைக்கு சரியான தீர்ப்பு வரும்போது எல்லாம் தெரியும்.
ஆக அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த ஊழல் செய்கிற அமைச்சருடைய அந்த குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்காதீர்கள். தயவு செய்து குடும்ப ஆட்சி அகற்றுங்கள். ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே அப்பா போனா தான் மகன், மகன் போனா அவங்க புள்ள, இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதல்ல. ஜனநாயகம் கெட்டு போய்விடும். நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய இந்தியாவை சுதந்திரம் பெற்று வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ ஊர்களை இழந்து நாம் அன்றைக்கு சுதந்திரத்தை பெற்று இருக்கிறோம். ஆகவே குடும்ப ஆட்சி என்று வந்தால் ஜனநாயகமும் முற்றிலுமாக அழிந்து போகும். ஆகவே மக்களை மறவாதீர்கள். தாமரை சின்னம் ஊழல் வாயிலை தேர்ந்தெடுக்காதீர்கள். மறவாதீர்கள் தாமரை சின்னம், தாமரை சின்னம். நன்றி, வணக்கம். Taste the Daily.